தற்போதைய அண்மை செய்தி மற்றும் காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உத்தரகண்ட் மாநிலம் உத்தரகாசி பகுதியில் காட்டாற்று வெள்ளத்தில் வீடுகள் முழுவதுமாக அடித்துச் செல்லப்படும் காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். உத்தரகண்ட் மாநிலத்தினுடைய உத்தரகாஷி பகுதியில் ஏற்பட்ட திடீர் மேக வெடிப்பு மற்றும் காட்டாறு வெள்ளத்தில் தற்பொழுது வரை சுமார் 9 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகமானது தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் மீட்பு பணிகள் விதமாக நடைபெற்று அவர்களை மீட்பதற்கான ஒரு உத்தரவு என்பது உத்தரகண்ட் மாநிலத்தினுடைய முதல்வர் புஷ்கர் சிங் தாமியின் அலுவலகத்திலிருந்து வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அந்த இடத்திற்கு விரைவில் சென்று பார்வையிட உள்ளார் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கீழ்கங்கா ஆற்றினுடைய அந்த பகுதியில் ஏற்பட்ட திடீர் மேக வெடிப்பின் காரணமாக தரளி என்ற கிராமத்தின் அருகே ஏற்பட்ட ஒரு காட்டாற்று வெள்ளம் என்பது அந்த பகுதியிலிருந்து சுமார் 40 முதல் 50 வீடுகளையும் 25 ஹோட்டல்களையும் அடித்து சென்ற நிலையில் அதில் சிக்கிய மக்கள் தற்பொழுது அவர்களை மீட்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் முதற்கட்டமாக 9 பேர் வரை உயிரிழப்பதாக மாவட்ட மருத்துவமனை என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. மேலும் அந்த கீழ்கங்கா நதியினுடைய அருகே அனைத்து கிராம மக்களையும் அப்புறப்படுத்தும் பணியானதும் தற்போது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து மழை என்பது அந்த கீழ்கங்கா நதியினுடைய மேற்பகுதியில் பெய்து வருவதன் காரணமாக மீட்பு பணிகளிலும் சற்று தாமதமாக இருக்கிறது எனவும் அந்த வெள்ளம் இன்னும் முழுமையாக நிற்கவில்லை என்ற ஒரு கருத்தையும் என்டிஆர்எஃப் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். என்டிஆர்எஃப், தேசிய பேரிடர் மற்றும் மாநில பேரிடர் மீட்பு அதிகாரிகள் என அனைவருமே அந்த பகுதியில் மீட்பு பணியில் துரிதமாக ஈடுபடுத்தப்பட்ட கூடுதலாக ராணுவ வீரர்களையும் ஈடுபடுத்துவதற்கான ஒரு அனுமதி என்பது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சார்பாக வழங்கப்பட்டுள்ளது எனவும் கூடிய விரைவில் அருகில் இருக்கக்கூடிய வீரர்கள் அந்த பகுதிக்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்ற முதற்கட்ட தகவலை உத்தரகண்ட் மாநிலத்தினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த காட்டாற்று வெள்ளம் தொடர்பான பணிகள், மீட்பு பணிகள் குறித்து ஒரு ஆலோசனைக்காக அவசர கூட்டம் ஒன்றும் தற்பொழுது முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தலைமையில் நடைபெற்று வருகிறது என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, அந்த காட்சிகளினுடைய கோரத்தன்மை என்பது நம்மளால உணர முடிகிறது. கட்டிடங்கள் முழுவதுமாக பெயர்த்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படக்கூடிய காட்சிகள் என்பது பதிவாகி இருக்கிறது. உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது தற்போது முதற்கட்டமாக வந்திருக்கிறது. அது மேலும் உயருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அங்கிருந்து வரும் தகவல்கள் என்னவா இருக்கு? நிச்சயமாக பாலா, அதாவது அங்கிருந்து வரக்கூடிய அந்த காட்சிகள் நீங்கள் கூறியது போல நிச்சயமாகவே ஒரு கொடூரமான ஒரு காட்சிகளாக திடீரென ஏற்பட்ட அந்த ஒரு காட்டாற்று வெள்ளம், மேக வெடிப்பு என யாரும் எதிர்பாராத நேரத்தில் இந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதன் காரணமாக வீடுகளுக்குள் மக்கள் அங்கிருந்து உரிய நேரத்தில் வெளியே செல்ல முடியாத ஒரு நிலை என்பது அங்கு ஏற்பட்டது. அதனால்தான் தற்பொழுது அந்த பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடும் என்ற ஒரு தகவலையும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சற்று நேரத்திற்கு முன்னதாக அம்மாநிலத்தினுடைய முதல்வர் புஷ்கர் சிங் தாமிக்கு தொலைபேசி மூலமாக நேரடியாகவே தொடர்பு கொண்டு இந்தோ திபெத் எல்லைப்படை பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் 4 என்டிஆர்எஃப் பெட்டாலியன் வீரர்களையும் அங்கு உடனடியாக செல்வதற்கான ஒரு உத்தரவு என்பது வழங்கப்பட்டது. இருந்தாலும் அந்த முதற்கட்டமாக சுமார் 20க்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தில் சிக்கியிருக்கலாம் என்ற ஒரு தகவலானது முதற்கட்ட தகவலாக கிடைக்கப்பட்டிருந்தது. தற்போது ஆனால் அந்த உயிரிழப்பு